12 ஜோதிர்லிங்கங்கள், ஒரு ஆன்மீக பயணம். சோமநாதர் கோவில். குஜராத்தின் சோமநாதர் கோவில் முதல் ஜோதிர்லிங்கம். சந்திர பகவானால் முதலில் தங்கத்தால் கட்டப்பட்டதாக கூறப்படும் வரலாற்று தலம் இது. மல்லிகார்ஜுனா கோவில். ஆந்திராவின் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனா கோவில் ஜோதிர்லிங்கமாகவும் சக்தி பீடமாகவும் விளங்கும் இந்தியாவின் ஒரே புனித தலம். மகாகாலேஸ்வர் கோவில். உஜ்ஜயினி மகாகாலேஸ்வர் லிங்கம் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. இங்கு அதிகாலையில் நடக்கும் உலக புகழ்பெற்ற பஸ்ம ஆரத்தி விசேஷமானது. ஓம்காரேஸ்வர் கோவில். நர்மதை ஆற்றின் நடுவே இயற்கை எழிலோடு ஓம்வடிவ தீவில் இந்த ஓம்காரேஸ்வர் கோவில் அமைந்துள்ளதே இதன் தனிச்சிறப்பு. கேதார்நாத் கோவில். இமயமலையில் பாண்டவர்களால் கட்டப்பட்ட புனித தலம் கேதார்நாத். இங்குள்ள சிவலிங்கம் ஒரு முக்கோண வடிவ பாறையாக காட்சியளிக்கிறது. பீமாசங்கர் கோவில். மகாராஷ்டிராவின் அடர்ந்த காட்டில் உள்ள பீமாசங்கர் கோவில் சிவன் திரிபுராசுரனை வதம் செய்ய பீமனாக அவதரித்த புனித இடமாகும். காசி விஸ்வநாதர் கோவில். வாரணாசி கங்கை கரையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் உன்னத மோட்ச தலம். இங்கு ஒரு முறை தரிசித்தால் பிறவி பிணி நீங்கும் என்பது ஐதீகம். திரிம்பகேஸ்வரர் கோவில். இங்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளை குறிக்கும் 3 லிங்கங்கள் உள்ளன. புனித கோதாவரி நதி பிறக்கும் இடமும் இதுவே. வைத்தியநாத் கோவில். சிவன் மருத்துவராக வீற்றிருக்கும் தலம். ராவணன் தன் 10 தலைகளை இங்கு சிவனுக்கு காணிக்கையாக அர்ப்பணித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. நாகேஸ்வரர் கோவில். குஜராத்தின் நாகேஸ்வரர் கோவில் பயங்களையும் விஷங்களையும் போக்கும் தலம். தாருகன் என்ற அரக்கனை அழித்து சிவன் காத்த இடம் இது. ராமேஸ்வரம் கோவில். ராமபிரானால் மணலால் லிங்கம் செய்யப்பட்டு ராவண வத பாவம் நீங்கிய தலம். தென்னகத்தின் காசி என்று ராமேஸ்வரம் போற்றப்படுகிறது. கிருஷ்ணேஸ்வர் கோவில். எல்லோரா குகை அருகில் உள்ள 12வது ஜோதிர்லிங்கம் கிருஷ்ணேஸ்வர். அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த வரலாற்று சிறப்புமிக்க தலம் இது.